ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல முருங்கைக்காய் தொக்கு ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைனா இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப கலக்கலாகவே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். செய்யும் போதே வீடே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 3 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த முருங்கைக்காவை நல்லா நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி மாறி இருக்கும். இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இன்னும் கொஞ்சம் கூட இதிலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பொடிசா கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, நீலவாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் 1, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள். நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட வதக்கியிருக்கேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ரொம்ப சாரி. நீங்கள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு 3 தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி. அடுத்ததான் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம், அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 5லேருந்து 8 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா. உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா பரவாயில்ல, முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட நல்ல உங்களுக்கு ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு அந்த தக்காளி எல்லாமே வெந்து இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம அந்த வதக்கி வச்சிருந்தோம்ல முருங்கைக்காய், அதை சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது, கூடவே கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏற்கனவே அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து தான் இருக்குது. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ஓரங்கள்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு சூப்பராக திறக்கும் போதே நல்ல மனம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இதில் நம்ம லைட்டாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட வேண்டியதான். அவ்வளோதான், மணக்க மணக்க சுவையான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைனா இட்லி தோசை கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா அந்த மசாலா வாசனையோட அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இல்லைனா அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.